திரு செல்வராமலிங்கம் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு நான் வரேன். விமானப்படையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி திரு செல்வராமலிங்கம் இணைந்திருக்கிறார். தற்போதைய நடவடிக்கைகள் என்பது எல்லாமே பதில் தாக்குதல் தான். பெஹல்காமினுடைய பதில் தாக்குதல் தான் ஆபரேஷன் சிந்தூர். வெறும் தீவிரவாத முகாம்கள் குறிவைத்து இலக்கு வைத்து அழிக்கப்பட்டது. மாறா பாகிஸ்தான் இங்க சிவிலியன்ஸை அட்டாக் பண்றாங்க. ஒரு 16 பேர் இறக்கும் போது அதுக்கு நாம கவுண்டர் அட்டாக்காவோ அல்லது அவர்களுடைய எல்லா முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை எழுகிறது. S-400 மாதிரியான ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை முதல் முறையா இந்தியா பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை எழுகிறது அப்படின்னு வெளியுறவுத்துறை சொல்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இந்த 26 உயிர்கள் போனதுக்கான தண்டனையாக தான் நம்ம தாக்குதல் முதல்ல பண்ணணும். நம்மளோட தாக்குதல் இந்த 26 உயிர்கள் போனது அதுக்கு தண்டனையாக தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிஞ்சு இது அந்த நாட்டோட மக்களையோ இல்லை அந்த நாட்டோட ராணுவத்தையோ பாகிஸ்தான் ராணுவத்தையோ நம்ம தாக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் தீவிரவாதிகளோட அவங்களோட கூடாரங்களை மட்டும்தான் அழிச்சிருக்கோம். அதை 7 நிலைகள் அழிச்சிருக்கோம். POK உட்பட அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலங்கள் உட்பட அந்த லஷ்கர்-இ-தொய்பா அப்புறம் ஜெய்ஷே முகமது இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கூடாரங்களை தான் அழிச்சிருக்கோம். அது நம்ம இங்க இழந்த உயிர்களுக்கான நம்ம கொடுத்த ஒரு தண்டனை. அதாவது அப்படிதான் நாம பார்க்கணும். அதற்கு அவங்க இது இந்தியா தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட சிவிலியன்ஸை அவங்க கொள்றாங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா அதற்கான பதிலடி கொடுத்தாகணும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி S-400 மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முதல் முறையா S-400 மிசைல்ஸ் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏர் டிஃபென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா S-400 திறமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்கையை ஒரு 600 கிலோமீட்டர் கிளியரா வைக்கக்கூடியது. மேக்ஸிமம் அந்த மூவபிள் டார்கெட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மூவபிள் டார்கெட்ஸை ரொம்ப அக்யூரேட்டா டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய வல்லமை வந்தது இந்த S-400 மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா SAM-3 சொல்லுவாங்க. ஸோ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் 3 பிச்சோரா ஒசாகா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இது ரொம்ப அப்டேட் ஆகி அதிநவீன அக்யூரேட்டோட ஒரு டார்கெட்டை ஃபயர் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தது தான் இந்த S-400 சொல்லலாம். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 to 600 கிலோமீட்டர் வரலும் இதனால பண்ண முடியும். இதோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4800 மீட்டர் பெர் செகண்ட் இது போகும். ஸோ அந்த மாதிரி திறன் வாய்ந்தது. இதோட ரேடார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு நம்மளோட மினிமம் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 100ல இருந்து ஒரு 40,000 ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூவபிள் டார்கெட்ஸை அவ்வளோ நியர்பை இருந்தால் கூட அதை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படின்னும் போது ஒரு வாகனம் ஏதாவது போகுது அப்படின்னா மூவபிள்னா ட்ரோன்ஸ், அப்புறம் நம்மளோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மூவபிள் அப்படிங்கிறது அதுதான். டேங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எந்த மூவபிள் டார்கெட்ஸா இருந்தாலும் அதை அக்யூரேட்டா தாக்கி அழிக்கக்கூடியது தான் இந்த S-400 அப்படின்னு சொல்லலாம். இது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். 5 யூனிட் ஆக்சுவலி நம்ம இந்தியா அதுக்கான டீல் பண்ணியிருக்காங்க. 3 யூனிட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 யூனிட்ல நம்ம ராஜஸ்தான், வெஸ்டர்ன் ராஜஸ்தான், அப்புறமா குஜராத், அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது ஓகே. இப்போ லாகூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கு இந்தியா. ஸோ இப்போ அடுத்த கட்டமா அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எடுப்பாங்க? நம்ம S-400 மாதிரியான ஒரு அதிநவீன மிசைலை பயன்படுத்தும் போது அதற்கேற்ற மாதிரி அவர்களிடம் கட்டமைப்பு இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் இல்லை அப்படின்னாலும் அதற்கு அவங்க கவுண்டரா என்ன பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? S-400 எப்ப நம்ம ஒரு ஸ்கை லான்ச் பண்ணணுமோ அப்பவே அவங்க F-16 2 ஸ்குவாட்ரனை மூவ் பண்ணிருக்காங்க. 2 ஸ்குவாட்ரன் மூவ் பண்ணி வேற பலூச்சிஸ்தானுக்கு கொண்டு போயிருக்காங்க. பன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பேஸ் இருக்கு. அங்கிருந்து மூவ் பண்ணி பலூச்சிஸ்தானுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பலூச்சிஸ்தானுக்கு கொண்டு போகும்போது இப்ப அங்க கூட ஏதோ ஒரு லோக்கல் அட்டாக் ஒன்று நடந்திருக்குது. அது வேற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அங்க பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ S-400 அதோட திறமையை அவங்க அறிஞ்சதுனால தான் இப்போ ஒரு ஸ்குவாட்ரன் ஒரு யூனிட்டே மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கும் போதே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். F-16 கேப்பபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். F-16 ஏற்கனவே அது ஒரு US ஒரு மேட், அது ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஏர்கிராஃப்ட் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
அவங்க வந்து பயந்து போய் மூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுல இருந்தே நமக்கு வந்து இந்த S-400 திறன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது வந்து உலக நாடுகள் எல்லாமே பெரிய அளவில் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு ஏவுகணையா தான் வந்து நம்ம S-400 இருக்குது. அவங்களோட மூவ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் உக்கிரமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஏன்னா நமக்கு ஈக்குவலா போட்டி போடுறதுக்கான ஒரு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஆனா ஆயுதங்களே இல்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ அதனால நமக்கு சரிசமமா வந்து ஒரு சண்டையிடுறதுக்கான திறன் வந்து இப்ப வந்து பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட கிடையாது. ஓகே. ஆனா தொடர்ச்சியா ஒரு பதில் தாக்குதல் இருந்துகிட்டே இருக்கும். எல்லை பகுதிகளில் அவங்க ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, அதற்கு பதிலாக இந்தியாவினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறதோ அல்லது மற்ற நிலைகளில் இந்தியா தயார் நிலையில் இருக்கு அப்படிங்கிறதோ போர் பதற்றத்தை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கா? போர்க்கால சூழல்ல கூட நம்ம அறம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணியிருக்கோம். நாம வந்து தீவிரவாதிகளோட கூடாரத்தை அடிக்கணும்னு தான் அடிச்சோம். ஆனா அவங்க வந்து அந்த நிலையெல்லாம் தாண்டி நம்மளோட சிவிலியன்ஸ் மேல அங்க இருக்கக்கூடிய அந்த குருத்வாரான்னு சொல்லக்கூடிய அந்த சீக்கியர்களோட கோயில் அடிச்சிருக்காங்க. அது நிறைய ஒரு 3-4 சீக்கிய இந்தியர்கள் வந்து இறந்திருக்காங்க. இது வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயம் கிடையாது. ஸோ அறம் சார்ந்த விஷயத்தை அவங்க தாண்டி வரும்போது நாமளும் அதற்கான பதிலடியை வந்து அப்படிதான் கொடுத்தாகணும். நமக்கு வந்து டார்கெட் வந்து பாகிஸ்தான் ஆர்மியோ இல்ல பாகிஸ்தான் சிவிலியன்ஸோ கிடையாது. நமக்கான டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா தீவிரவாத அமைப்புகள், அவ்வளவுதான். ஆனா நம்மளோட நோக்கத்தை வந்து அவங்க சிதறடிக்கும் போது அடுத்து நம்மளும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்க தான் செய்வோம். நிச்சயமா பேசலாம். புகாரி, நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு சோகமான சூழலில் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தயவு கூர்ந்து நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் சொல்லும் பொழுது இதுல அரசியல் செய்யறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய வாதத்தை வைத்தார். எங்களுடைய கட்சி தலைமை எங்களுக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் நாம் துணையோடு, நம்முடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதுல துணையோடு நிற்க வேண்டும் அப்படின்னு. மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை கூட கொடியேந்தி இப்ப வந்து அடுத்து அணிவகுப்பு நடத்த வேண்டும். அதாவது நம்முடைய சாலிடாரிட்டியை காட்டணும், நம்முடைய அரசுக்கும் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் நம்முடைய மரியாதை செலுத்தணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கிறோம். இதுல இதை ஏன் நான் பதிய வைக்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே அரசியலை இதில் நாம செய்யவில்லை. அதாவது பகல்காம் அட்டாக் நடந்த உடனே பிரதமர் பீகாருக்கு சென்றார். அவர் உடனடியாக பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பேசல, அவர் பீகார் தேர்தலுக்கு தான் போனார். அந்த நேரத்தில் அதை கடுமையாக விமர்சித்தோம். அதே நாம் தான் ஏன்னா தாக்குதல் வேணும், நம்ம கிட்ட பதில் தாக்குதல் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம், விமர்சிச்சோம். அதை செய்யும் பொழுது இதுலயும் நமக்கு விமர்சனம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். உண்மையிலேயே ஏன் அப்படின்னா, புல்வாமா தாக்குதல் நடந்ததும் அரசுடைய ஃபெயிலியர் தான், அதை பொறுப்பேற்று இருக்க வேண்டும். புல்வாமா தாக்குதலுக்கு பின்னால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாங்களே, பாகிஸ்தான் திருந்தியதா? நமக்கு அதுதான் ரிசல்ட் கிடைச்சதா? அப்ப இது போன்ற சூழலில் தான் பிரதமர் அடுத்த கட்சி நிர்வாகிகளை, அடுத்த கட்சி தலைவர்களை சந்திப்பதில்லை, அனைத்து கட்சி கூட்டங்களில் பங்கேற்பதில்லை. இதற்கு அனுபவம் மிக்க காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளுடைய கருத்தை கேட்டுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். எந்த நேரத்தில் அப்படின்னா, நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் தரும் அதே நேரத்தில் அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் பாராட்டி அதே நேரத்தில் ஆதரவோடு இருக்கும் அதே நிலையில் இது போன்ற ஆலோசனை கூட்டங்களில் பிரதமர் நிச்சயமாக பங்கேற்க வேண்டும். பங்கேற்றால் தான் பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய பல இன்புட்ஸ்கள் அதில் விவாதிக்கப்படும். நான் வந்து அதிகாரிகளோடு இருந்தாரு, அதுல இருந்தார், இதுல இருந்தார் என்றால் கூட பிரதமர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு காரணம், இதற்கு முன்னால் புல்வாமாவிற்கு நம்ம கொடுத்த பதிலடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல பாகிஸ்தான் பாடம் படிக்கலையே, அதனால தான் இதை சொல்றோம்.